எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேகம் ஈரும் என்று ஜடத் தேம்புவதின் நித்திரையில் மோகம் அறிந்தால் பயம்தான் உண்டு பராபரமே. ஏதை சுமையா எடுப்பார் எடுத்த உடல் சேதம் ஊரின் யாது பின்னே செல்லும் பராபரமே. தோல் பாவை நாளால் சுமையாகும் ஜீவன் ஒன்று இங்கு ஆர்ப்பால் எடுத்த தேவராலே பராபரமே. ஞாலத்தை மெய்யெனவே நம்பினாலும் எங்கள் காலத்தை போக்கி என்ன கண்டேன் பராபரமே. பொய்யுலக வாழ்க்கை துளைச்சேரி வாதனை நின்மையருளில் மூயின் விடும் காண் பராபரமே. நூல் ஏணி விங்கேற நூக்கு பருத்தி வைப்பார் போலே கருவி நன்னுட்போதம் பராபரமே. சின்னம் சிறியார்கள் செய்த மணல் சோற்றை ஒக்கும் மன்னும் கலைஞான மார்க்கம் பராபரமே. வாசக ஞானத்தால் வருமோ சுகம் பார்க்க பூசல் என்று போமோ புகழாய் பராபரமே. கேட்டதையே சொல்லும் கிளி போல நின்னருளின் நாட்டம் இன்றி வாய் பேசல் நன்றோ பராபரமே. வெளியாய் அருளில் விரவும் அன்பர் தேகம் ஒளியாய் பிறங்கியதும் பராபரமே. தாய்மான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபரக்கண்ணி என்ற தலைப்பில் 19வது 10 பாடல்களின் பொருள் இவை. உடம்பு அழியுமென்று அவிவேகிகள் திக்கிப்பது யாருக்கு? நித்திரை காலத்தில் நடக்கும் செய்தியை உயிர்த்து உணர்ந்தால் பயம் உண்டாகுமோ? எடுத்த சரீரம் அழியுமாயின் எந்த சரீரத்தை சுமையாக எடுப்பார்கள்? அதன் பின் எந்த காரியம் செல்லும்? தோழினால் செய்த பிரதிமையாகிய இந்த உடம்பு 4 ஆள் பாரமாகும். சிவன் என்றும் இவ்விடத்தில் ஆரபாரத்தோடு எழுதப்பட்டது யாரால்? உலகத்தை மெய்யென்றே நம்பி நாள் காலத்தை கழித்து என்ன பயன் அடைந்தேன்? பொய்யுலக வாழ்க்கையாகிய புலைச்சேரியின் வாசனையானது உன் மெய்யாகிய திருவட்கடலில் முழுகினால் வெட்டு ஒழியும். ஆயத்தில் ஏறுவதற்கு நூலினையும் அதன் பொருட்டு பருத்தியும் வைப்பவர் போல கருவி நூல்களும் வீட்டு நூல்களும் அமையும். நிலைப்பேறுள்ள சாஸ்திர ஞான நெறிகள் மிக சிறிய குழந்தைகள் சமைத்த மணல் சோற்றை ஒத்து பயனற்றவையாகும். வாசா ஞானத்தால் சுகம் உண்டாமோ? உண்டாகாது. ஆகையால் பாழாகிய வாசஞான போர் என்று ஒளியுமோ அறியேன். நீயே அருள் செய்ய வேண்டும். கேட்டதையே சொல்லும் கிளிப்பிள்ளை போல் உன் திருவாரூரில் விருப்பமின்றி வாய்ப்பேசுதல் நன்மையாமோ? வெளியாகி உன் திருவருளில் கலக்கின்ற உன் அன்பர்களுக்கு சரீரங்கள் வழியாகி விளையினது உலகம் என்பன இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.